வெல்கம் டு ஃபாஸ்ட் அண்ட் போஸ்ட். கோபத்தை ஏற்படுத்த, அவர்களை பார்க்கும் ஒரு விரோதிக்க செய்கிற, இல்லையெனில் அவர்களை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் தெய்வத்துக்கு விரோதமானவர்கள், மனிதனுக்கு விரோதமானவர்கள் அல்ல. தெய்வத்தை முன்னெடுத்து அவர்கள் விரோதிக்கிறார்கள். தெய்வம் அதற்கு பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றிருந்து நான் தீர்மானித்தேன், இனி சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்ல யார் எதை அனுப்பினாலும் நான் அதுக்கு கவனம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அன்றே நான் வாசித்த வார்த்தை தான். இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தபடினால, இதை தொடர்ந்து நான் இப்போ நெகேமியாவை வாசிப்பதனால, அங்கே சம்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியாவை 6ஆம் அதிகாரத்துல அழைப்பு கொடுப்பார்கள். அப்போ நெகேமியா சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களோடு கூட வந்து பேசி நேரம் செலவிடுவதை விட நான் ஒரு மிக முக்கியமான பெரிய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பெரிய வேலையை விட்டு நான் உங்களிடத்துல வந்து நேரம் செலவிடுவது அது சங்கட்டமான காரியமாகும். அது எனக்கு மெனக்கட்ட வேலையாய் இருக்கிறது. நான் மெனக்கட்டா இதை செய்தேன். எதிர்பார்த்து நாம் ஒரு காரியத்தை செய்வோம். அப்படியே அவன் தேவனுக்கு வைராக்கியம் கொண்டு செய்கிறான். அதை தடுக்க சத்துருக்கள் எத்தனைக்கும் போது தைரியமா இந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த வேலையை விட்டு உன்னோடு கூட நேரம் செலவிட, இல்லையெனில் நீ சொல்லுகிற காரியத்தை செய்கிற வேலைக்கு நான் அல்ல, நான் தெய்வத்துக்கானவன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவன். இவர்கள் இந்த புத்தி உள்ளவர்களுக்காக தான் நம்முடைய மேசியா, நம்முடைய இரட்சகர் உயிர்த்தெழுந்து பரமேறினவர் திரும்ப வரப்போகிறார். நிச்சயம் இப்படி நாம் ஜீவிப்போமானால் நம்மை அவரோடு கூட அவர் சேர்த்துக் கொள்ள போதுமான தெய்வமாயிருக்கிறார். விவேகியானவர் தன் நடையின் மேல், தன் காரியத்தின் மேல், தான் செய்கிறவைகள் மேல் கவனமாயிருப்பான். கவனத்தோடு இந்த நாள்ல உங்கள் காரியத்தின் மேல், மற்றவர்கள் மேல் உங்கள் கவனம் அல்ல, உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கவனமாயிருங்க. முதல் நீங்க ஸ்திரப்படுங்க, மற்றவர்களை ஸ்திரப்படுங்க.